நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் சத்தியம் தவறாத மான்கள் என்பதை பற்றி கேட்போம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதான ஜீவராசிகளில் பசு, பக்ஷி, விலங்குகள் இதெல்லாம் பார்க்குறோம். மனிதர்கள் எல்லாரையும் பார்க்குறோம். இதில் ஒவ்வொரு விலங்குகள் இடத்திலேயும் பல நல்ல குணங்கள் இருப்பதை நாம் காண முடியும். பொதுவாக விலங்குகள் தன்னுடைய நேர்மையான வழி என்பது தன் வழியை விட்டு அது தவறாது, வேறு வழியில் செல்லாது. அதை எல்லா பிராணிகளிடத்திலையும் நாம் பார்க்க முடியும். எந்தெந்த ஜீவனானது எந்தெந்த சரீரத்தை எடுத்திருக்கோ, அதாவது பறவைகள் சரீரமோ விலங்குகள் சரீரமோ அந்த மாதிரி எதை எடுத்திருக்கோ அந்த ஜாதி, பறவை ஜாதியோ மனித ஜாதியோ விலங்குகள் ஜாதியோ, இதில் மனிதர்களை தவிர மற்றவைகள் அதற்கு இடப்பட்டதான அந்த விதி, அந்த வழியிலேயே செல்லக்கூடியவைகளாக இருக்கும். இந்த கதைகள் எல்லாம் புராணங்களில் சொல்லப்படுறது. அதாவது புராணங்கள் அப்படிங்கிறது வேதங்களில் தர்மங்கள், தர்ம மார்க்கங்கள் இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்கோ அதை கதைகளாக புராணங்கள் நமக்கு போதிக்கின்றன. அப்படி புராணத்தில் ஒரு அழகான மான்களை பட்டதான ஒரு கதை. ஒரு காட்டில் ஒரு தடாகம், குளம் இருந்தது. அங்கே எல்லா விலங்குகளும் தண்ணீர் அருந்துவதற்காக வருவது வழக்கம். ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு வேடன் வந்தான். அவனுக்கு வேட்டையாடுவதற்கு எங்கே செல்லலான்னு பார்க்கும்போது அந்த தடாகத்துக்கு பக்கத்தில் வந்தான். அதை பார்த்தவன், நம்ம எங்கேயும் வேட்டைக்கு அலைய வேண்டாம், இங்கே இருந்தாலே இந்த மிருகங்கள் விலங்குகள்லாம் நமக்கு வேட்டையாட வரும், இது தண்ணீர் அருந்து வரும், அப்போ வேட்டையாடலாம் அப்படின்னு ஒரு மரத்தில் ஏறி காத்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பக்கம் பசி. ஏன்னா பல தினங்களாக அவனுக்கு ஆகாரம் கிடைக்கல, அதனால் பசியாக இருந்தான். வந்தவன் அந்த குளத்தில் இறங்கி அந்த நீரை பருகி அப்புறம் அந்த மரத்தில் ஏறி உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெண்மான் வந்தது அங்கே. அது அந்த நீரை பருக வேடன் உடனே தன்னுடைய வில்லு எடுத்து அதில் அம்பு தொடுத்து அதை கொல்றதுக்காக தயாரானான். அப்போ உடனே அந்த மான் அதை பார்த்துட்டு, நான் எப்படி ஓடி போனாலும் உன்னுடைய அம்பில் இருந்து நான் தப்ப முடியாது, நீ என்னை கொன்னுடுவேன். அதனால் நான் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் உன்கிட்ட கேட்குறேன். என்னுடைய 2 குட்டிகள் அங்கே இருக்குது, என்னை எதிர்பார்த்துட்டுருக்கும். அதனால் அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்டு அந்த குட்டியில் என்னுடைய தோழியின் இடத்துல ஒப்படைச்சிட்டு நான் வந்துடுறேன். அதனால் கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு சொல்லி அந்த வேடன்ட்ட கேட்கறது. அதுக்கு அவன் சம்மதிக்கலை. ஏன்னா நம்பிக்கை வரல அவனுக்கு. தன்னுடைய உயிரை விடுறதுக்கு மனசு இல்லாமல் இந்த மான் இப்படி சொல்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டான். அப்புறம் உடனே அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. எப்படி இருந்தாலும் இந்த தடாகத்திற்கு பல விலங்குகள் வரும், இது ஒன்று தானே, போயிட்டு போட்டோம் அப்படின்னு போயிட்டு வான்னு விட்டுட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்ல கொம்புகளோட ஒரு பெரிய ஆண்மான் வந்தது. அது அங்கே தண்ணீர் குடிச்சுது. அதே மாதிரி வில்லில் அம்பெடுத்து அதை தொடுத்து அதை கொல்றதுக்காக முயற்சி பண்ணான். அதை பார்த்துடுத்து அந்த மான், என் சகோதரனே வேடனேன்னு கூட்டுது, என்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் எனக்காக காத்துன்றப்ப நான் ரொம்ப நேரம் ஆச்சு அவர்களை விட்டு பிரிந்து அதனால் நான் போய் அவர்களை பார்த்துட்டு அவர்களை பாதுகாக்கிறதுக்கு எது நல்ல ஒரு ஏற்பாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். அதனால் எனக்கு கருணை காட்டி எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடு அப்படின்னு கேட்கறது. அந்த வேடனுக்கு ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மான் இப்படி கேட்கறதே அப்படிங்கிறதான ஒரு அவனுக்கு வருத்தமும் ஏற்பட்டது.
உடனே அவன் நினச்சிருந்தான், என் தலைவிதிப்படி இன்னைக்கு நடக்கட்டும், என்னை பசியை போக்கிக் கொள்வதற்கு எனக்கு உணவு ஆகாரம் கிடைத்தால் நான் அதை எடுத்துக்கொண்டு செல்வேன், இல்லை பசியோடு தான் இருக்கணும் அப்படின்னு என்ன விதி அப்படி இருந்ததுன்னா நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானுக்கு அனுமதி கொடுத்துட்டான். உடனே அந்த மான் நேராக கிளம்பி போகிறது. அந்த பெண் மான் தன் குட்டிகள் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சி எல்லாம் பண்ணி சீராட்டி இந்த மாதிரி தன்னுடைய கதையை சொல்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த பெண்மான் அங்கே போய் அந்த குட்டிகளுக்கு பால்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி அதுவும் இந்த மாதிரி சொல்லி தாய் தகப்பன் குட்டிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணிட்டு நம்ம எல்லாருமே கிளம்பி அந்த வேடங்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி அந்த குளத்துக்கு அருகில் அந்த வந்து கொடுத்துது. உடனே ஆண்மான் கூப்பிடுறது, வேடனே நாங்கள்லாம் வந்துட்டோம், அதனால் உன்னுடைய அம்புனால் எங்களை கொண்டு உன்னுடைய பசியை போக்கிக்கோ, எங்கள் எல்லாரையுமே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த பெண்மான் ஆண்மான் இது ரெண்டுனுடைய நடத்தையை பார்க்குறான். சத்தியம் தவறாமல் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறான். 5 அறிவு படைத்த அந்த விலங்குகளுக்கு தான் கொடுத்த வாக்கு, அந்த வார்த்தையை காப்பாற்றணும், உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவைகள் நினைத்ததே ஒழிய தன்னுடைய உயிர் போக போகிறதே அந்த உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதான அதை நினைக்கல. உயிரை காட்டிலும் மேன்மையானது சத்தியம், உண்மை. ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது, அந்த வாக்கை கொடுத்துட்டோம்னா அதை மீறக்கூடாது. இப்படி தான் இக்ஷ்வாகு குலத்து அரசர்கள்லாம் அப்படி தான் இருந்தா அப்படின்னு. அதனால் இந்த ஒரு விலங்குகளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு குணம் கூட என்னிடத்துல இல்லையே. நான் எவ்வளோ பெரிய பாவியாக ஆகிட்டேன். காசு பணம் இதெல்லாம் சம்பாதிக்கிறோம், ஆனால் உண்மையை தவறக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு நல்ல குணங்களை நல்ல வழிகளை தெரிஞ்சிக்கலையே. நம்முடைய ஆசையும் பேராசையும் அடுத்தவர்களை துன்புறுத்தி அதன் மூலமாக வாழ்ந்து அதன் மூலமாக சுகத்தை அடையணும் அப்படிங்கிறதான எண்ணங்களும் எவ்வளவு ஒரு மட்டமான செயலாக இருக்குது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுதான் உணர்ந்தான். உடனே அந்த மான்களை பார்த்து சொல்கிறான், என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அந்த சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்படி வந்து உங்கள் உயிரை கூட நீங்கள் துச்சமாக மதித்து இந்த சத்தியத்தை தான் காப்பாற்றணும்னு வந்தீங்களே, இனிமே நான் வந்து வேட்டையாட மாட்டேன்னு அந்த தன்னுடைய வில்லு அம்பு ரெண்டுத்தையும் உடச்சி போட்டுட்டான். நானும் உங்களைப் போல சத்தியம் தவறாமல் இனிமேல் இருப்பேன், இனிமேல் ஜீவஹிம்சை பண்ண மாட்டேன், வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். உடனே ஒரு பெரிய தேவலோகத்திலேருந்து ஒரு பெரிய ரதம் வந்தது, தேரானது வந்தது. அது வந்த உடனே இந்த மான்கள் எல்லாத்தையும் ஏற்றிண்டுது. அதில் சத்தியம் தவறாமல் இருந்ததானே இதெல்லாம் தேவலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்ததான அந்த ரதம். அவைகளிடமிருந்து நீ இந்த சத்தியத்தை தவறமாட்டேன், இனிமேல் நான் வந்து வேட்டையாட மாட்டேன்னு ஒரு உறுதி, ஒரு சங்கல்பத்தை எடுத்துண்டியே கருணை காட்டின, அந்த விலங்குகளுக்கு கருணை காட்டின. சத்தியம் கருணை, இந்த 2 இருந்தால் போரும், அதுவே நம்மை வாழ்க்கையை உயர்த்தும். அதனால் அந்த விமானம், அந்த தேர், அந்த விமானத்தில் நீயும் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தேவனானவன், அந்த விமானத்தில் வந்த தேவனானவன் அவர்களுக்கு சொல்ல, எல்லோரும் அந்த விமானத்தில் ஏறி தேவலோகம் சென்று அந்த தெய்வ பிறவி, அதாவது தேவர் உருவத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிறது இந்த புராண கதையானது சொல்கிறது. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கார். திருக்குறளில் இந்த மாதிரி நாம் சத்தியம் அப்படிங்கிறதான அதை கடைப்பிடித்தோமானால், அதான் சத்தியம், அதான் வேதமும் சொல்கிறது. உண்மையே பேசணும், எந்த காலத்திலையும் நாம் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விரதமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் அந்த சத்தியமே நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக தெரிகிறது. இந்த புராணங்கள் இப்படி நல்லவைகளை நமக்கு போதிக்கின்றது. மற்றவை நாளை கேட்போம்.